ஹார்ன் ஒர்க் ஆகலை, விட்டு விட்டு அடிச்சுது, இப்போது ஒர்க்கே ஆகலை சுத்தமாக அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஹார்னுக்கு லைன் வருதான்னு செக் பண்ணேன், ஹார்னுக்கு லைனே வரல. ஹார்னுக்கு வந்து ரிலே தான் வந்து லைன் கொடுக்க வேண்டியது. ரிலே என்கேஜ் தான் செக் பண்ணால் ரிலே வந்து என்கேஜ் ஆகுது. சவுண்டு கேளுங்க. ரிலே என்கேஜ் ஆகிற சவுண்டு கேட்குது, ஆனால் ரிலே ஒர்க் ஆகலை. ரிலே என்கேஜ் ஆகிற சவுண்டு கேட்டு தயவு செஞ்சு ரிலேவை நம்பிடாதீங்க. வேறு ஒரு ரிலே போட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. வேறு ஒரு ரிலே இப்போ போட்டுறேன். போட்ட பிறகு இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு 200 அவ்வளோதான் வருது. ரிலே மாற்றிக்கோங்க. ரிலே வாங்கும்போது தயவு செஞ்சு மாடிஃபைடு ரிலே அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வந்து பழைய ரிலே, பிளாக் கலரில் இருக்கிறது வந்து புதுசு. பிளாக் கலர் ரிலே வந்து மாடிஃபைடு ரிலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் கலரில் இருக்க ரிலே வந்துட்டு அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடிஃபைடு பார்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் கலர் ரிலேவே திரும்ப வாங்கி போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து திரும்ப கம்ப்ளைண்ட் வரும். அதில் மாடிஃபைடு ரிலே வாங்கிக்கோங்க. ஒரு சில டைம் ரிலேவை கழட்டிட்டு திரும்ப மாட்டினா அப்படின்னாவே உடனே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். வெயிட் பண்ண. இல்லை, ஒர்க் ஆகலை. ஆனால் அந்த மாதிரி ஆனாலுமே தயவு செஞ்சு ரிலேவை நம்பாதீங்க. புது ரிலே ஒன்று மாட்டி விட்ருங்க. ஒரு 200 அவ்வளோதான் வருது. ரிலே வந்து ஹார்னோட ரிலே அப்படின்னா பரவாயில்ல, ஃபியூல் பம்ப் ரிலேலாம் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க.